அம்பியாம்பி சதகம் 6. பஞ்சாபரணி நவபூர்ணி பரணாபரணி தவசரணி பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பஞ்சாசரதி பங்கயதி என் சான் உடம்பில் தொன்னுற்றா சிதைந்த தத்வாதிக முகமே இறையோனிடத்தில் நடனமிடும் எமையோர் கரசே ஏகவெள்ளியே கஞ்சாசனத்தின் நிலையாலே கருணாலயத்துள் உரைபவளே கண்ணர் சிலையும் ஐங்கனையும் கரத்தில் சிறந்த பறை திருவே அஞ்சா நவங்கள் அகன்றடியார் மனத்துள் உறையும் அருட்கடலே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாகே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாகே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாகே. நமஸ்காரம். அபயாம்பி சதகம் 6வது பாடலின் விளக்கம். அபயாம்பிகை தாயாருக்கு அஞ்சல் நாயகி, அஞ்சலை அபய பிரதாம்பிகை என்ற திருநாமங்களும் உண்டு. அன்னையின் திருவடிகளையே சிந்தையில் இருத்தி தவம் செய்வோர்க்கு அடைய முடியாதது யாதுமில்லை. இதையே அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதியில் தலைவி சிவகாமி சுந்தரி ஷீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே என்று கூறுகிறார். மேலும் அதிலேயே 13வதில் மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்பார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அபயாம்பிகை பட்டர் அன்னையை தவசரணை என்று வெகு அருமையாக கூறுவது மிக அழகு. அதாவது அன்னையின் திருவடிகள் தான் தவத்திற்குரிய மூலமானதொரு பொருளாகும். திருவள்ளுவரும் திருக்குறள் முதல் அதிகாரத்திலேயே இறைவனின் திருவடி பிரார்த்தனையின் பெருமையை கூறுகிறார். அதில் 10வது குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று கூறுவது மிக சிறப்பு. இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் பிறவியாகிய பெருங்கடலை கடந்து கரை சேர்வர். மற்றையோர் பிறந்தும் இறந்தும் துன்புறுவார்கள். ஆதி சங்கரரும் சௌந்தர லகரியில் ஸ்லோகம் 4 பயாத்ராதும் தாதும் பலமமிச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவோ நிபுணோ என்று அன்னையின் திருவடிகளை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார். பயத்திலிருந்து காப்பாற்றவும் வேண்டியதற்கு அதிகமாகவே பலனை அளிப்பதற்கு கூட உன்னுடைய திருவடிகளையே திறமை உடையவைகள் அன்றோ. மேலும் அவர் தம் சீடர்களுக்கு அளித்த உபதேசம் ஆபதிக்கும் கரணியம் ஸ்மரணீயம் சரணிகால மம்பாயா, அதாவது ஆபத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்னையின் திருவடிகளையே மனதில் தியானிக்க வேண்டும் என்கிறார். அன்னை 5 வகையான ஆபரணங்களை அணிந்திருக்கிறார். சென்ற பாடலில் அன்னையை வாக்தேவதைகள் பஞ்சபூதேசி என்று சொல்வதை பார்த்தோம். இந்த திருநாமாவிற்கு மற்றொரு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். முத்து, மாணிக்கம், மரகதம், இந்திர நீலம், வைரம் இவைகளால் ஆன மாலையானதும் இவைகள் பூமி முதலியலிருந்து உண்டானவையாதாலும் இப்படி சொல்லப்படுகிறது. ஸ்ரீலலிதா சகஸ்ரநாமத்தில் சர்வாபரண பூஷிதா என்றும் அழைக்கிறார்கள். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்க பெற்றவள் நவபூர்ணி. அன்னை பழமைக்கும் பழமையானவள், புதுமைக்கும் புதுமையானவள். நவ புதுமை. அன்னை பூர்ணமாயிருப்பவள், எல்லாம் நிறைந்தவள், இருந்தும் புதுமைகளுக்கு இடம் கொடுப்பவள். மாணிக்க வாசகர் திருவெம்பாயில் சொல்வது முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேட்டும் அப்பெற்றியலே. பரணாபரணி. பெற்ற தாய் குழந்தையின் குரல் கேட்டவுடன் ஓடி வந்து குழந்தையை அரவணைத்து அமுது அளிப்பது போல் தன் நண்பர்களுக்கு அபயம் அளிப்பவள் அன்னை அபயாம்பிகை. அவளே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயானவள். பரம்பொருளின் சக்தியாக விளங்கும் பரமேஸ்வரியும் அவளே. 7 புவனங்களுக்கும் அவளே ஈஸ்வரி. அதனால் அன்றோ அவளை புவனேஸ்வரி என்று அழைக்கிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் 377வது நாமம் பரமேஸ்வர என்று வரும். மிகவும் சிறந்த ஐஸ்வர்யத்தை ஆட்சித்திறனை உடையவர் என்பதால் பரமேஸ்வரி என்று ஆதிசங்கரர் விளக்கம் கூறுகிறார். எனவே பரமேஸ்வரி என்பது பரம் ஈஸ்வரி, எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட சிறப்புமிக்க ஈஸ்வரி என்று தெரிகிறது. அன்னையே பஞ்சாசரத்தின் பொருளாய் விளங்குகிறாள். தாமரை பூவை தன் ஆசனமாய் கொண்டவள். அன்னையின் விபூதிகளை வர்ணித்த அபயாம்பிகை பட்டர் அடுத்து அருமையான தத்துவத்தை சொல்கிறார். என் சான் உடம்பில் 96 செய்த தத்வாதிக முகமே. மண்ணில் பிறந்த மனிதர்களுக்கு அவர்களின் உடம்பு உயரம் அவரவர் கையளவில் 8 சான் அளவே இருக்கும்.
அவ்வுடம்பில் 96 தத்துவங்கள் அடங்கியுள்ளன. அன்னை ஏன் நம் உடம்பில் இவ்வாறு இருக்கிறான்? அவளே அதை இயக்கும் அரசியும் ஆவல். பவனோபனிஷத்து. மனிதன் தன்னையே பரம்பொருளாக உணர்ந்து வேதங்களை எல்லாம் கடந்து எப்போதும் ஆனந்த பரிபூர்ணமாக இருக்கின்ற தனது ஆத்மஸ்வரூபமே பரதேவதையாகும் என்ற நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது நாம் நம்மையே தெய்வமாக கருதுதல் வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அமியந்திர துமியந்திரி என்பார். அதாவது நான் யந்திரம், நீ அதை இயக்குபவள். மனித தேகத்தையே ஸ்ரீ சக்கரமாக பாவித்து உபாசனை செய்வது நாணிகனின் சித்தாந்தம். ஸ்ரீ வித்யோபாசனையில் ஸ்ரீசக்கரமே அம்பாள் என்று சொல்வர். 96 தத்துவங்கள். 30 அறுவரும் மதில் உடை கோவில் உள் வாழ்பவர். மதில் உடை கோவில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. திருமந்திரம் 154. தத்துவங்கள் 30+30+36 = 96 ஆகும். அவை ஆன்ம தத்துவம் 24, நாடி 10, அவதை 5, மலம் 3, குணம் 3, மண்டலம் 3, பிணி 3, விகாரம் 8, ஆதாரம் 6, தாது 7, மரபு 10, கோஷம் 5, வாயில் 9. இந்த 96 தத்துவங்களும் செம்மையாக அமைந்த பாதுகாப்பு மதிலுடைய கோவிலுக்குள் வாழ்பவர். சிறப்பாக செய்யப்பட்ட பாதுகாப்பு மதிலுடைய கோவில் பழுதடைந்து கெட்ட பிறகு அந்த கோவிலில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு சேர ஓடிவிட்டார்கள். இதன் கருத்து உயிர்ப்பை உடல் அழிய தத்துவங்கள் தானே நீங்கும். மேற்கூறிய 96 தத்துவங்கள் மனித உடலில் உள்ள கருவிகளையும் தொழில்களையும் குறிக்கும். பார்த்தல், பேசுதல், கேட்டல், புசித்தல், ஜீரணம் செய்தல் முதலிய பல தொழில்களும் உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் இயக்குபவள் அன்னை. சென்ற பாட்டில் முனே என்ற உயிர்க்குயிரே என்று சொன்ன அபயாம்பிகை பட்டர் அதற்கு விளக்கம் தருவது போல் அமைந்துள்ளது இப்பாடல். அன்னை அத்தனை அப்பனை சிவபெருமானை விட்டு அகலாது அவனது இடப்பாகத்தில் வசிப்பவள். அமுரன் சேர்ந்து நடனம் செய்யும் நர்த்தகி அன்றோ? இவளே தேவர்களுக்கெல்லாம் அரசி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அன்னை தேவேசி தேவர்களுக்கு ஈஸ்வரி என்று போற்றுகிறது. அன்னை தாமரையை தான் முறையும் கோயிலாக கொண்டவள். அபிராமி பட்டரம் அபிராமி அந்தாதியில் கோமலவல்லியை அள்ளிய தாமரை கோவில் வைகும் ஞாமலவல்லியை என்று கூறுவார். அபயாம்பிகை பட்டர் அன்னையின் கருணையை பரிபூர்ணமாக பெற்ற தலை சிறந்த பக்தர். தாயின் மேல் தன் பாசத்தையே பொழிகிறார். அன்னை முறையும் கோயிலையே கருணாலயம் என்று சொல்வது தெய்வீக தன்மையுடைத்து. அடுத்து அன்னையை காஞ்சி காமாட்சியாக தன் திருக்கரங்களில் மலரம்பும் கரும்பு வில்லும் தாங்கியவளாக வர்ணிக்கிறார். ஐங்கனை என்பது சப்த சபர்ச ரூப ரச கந்தம் என்ற 5 குணங்களை குறிக்கும். கரும்புவில் மனிதன் மனத்தை குறிக்கும். அன்னையின் திருக்கரங்களில் மேற்கூறிய வில்லும் அம்பும் இருக்கும்போது காமத்தை உடைக்கும். மன்மதன் கையில் உள்ள போது காமத்தை உண்டு பண்ணும். அன்னை தன் குழந்தைகளான பக்தர்களின் மீது கருணை கொண்டு அவர்களை காம விகாரங்கள் அணுகாது தடுத்து விடுகிறாள். இவ்வாறு ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரையோதாயி என்னும் 5 மலங்களும் நீங்க பெற்ற அடியார்களின் மனத்தில் என்று உறையும் அருள்கடலாய் விளங்குகிறாள் அன்னை அபயாம்பிகை. இவளே மயிலாடுதுறையில் மந்திப்பவருக்கு வரம் தரும் வள்ளலாய் விளங்கும் மாயிரநாதரின் உயிர் நாடியாம்.